உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இந்த ஐட்டம் வந்து ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. அப்படின்னா இது நல்லாயிருக்கும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இதை நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் வந்து 3 தான். காஃபி பவுடரு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு, சர்க்கரை, பால், அவ்வளோதான். ஐஸ் க்யூப் அது போட்டுக்கணும். இல்லை சூடாக குடிக்கிறதுனாலும் சூடாகவும் இது பண்ணலாம். இப்போது ஒருத்தருக்கு மாத்திரம் வேணும்னா 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, அதே ஈக்குவல் அமௌண்ட்டு 2 டீஸ்பூன் சர்க்கரை, இது ரெண்டும் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். அதை நம்ம இப்போ செய்யலாம். 3 பேர் இருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, இப்போது நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சர்க்கரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து கொரியாவில் ஆரம்பித்தாங்க. அது அப்படியே எல்லோரும் பார்த்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகணுன்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். இது 4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டோம். அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூனு ஹாட் வாட்டர். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணணும். இது வந்து இந்த பிளெண்டர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப குயிக்காக ஆகிடும். காஃபி ஸ்மெல்லு ரொம்ப தூக்கலாக அதிகமாக வருது. இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். அப்போ தான் அந்த பேஸ்ட் மாதிரி வரும், செம்மையாக இருக்கும். ஆனால் வேலையே இவ்வளோ தான், இதுதான் மெயின் வேலையே. இதுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முதுகுலாம் வலிக்குது, குனிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படியே திக்காகணும். அது முதல் தண்ணியாக இருந்தது இல்லைங்களா, இப்போ வந்து அப்படியே திக்காகுது. கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திக்காகிட்டே வருது. இது சர்க்கரை கரைஞ்சி இந்த வெள்ளைப்பாகு மாதிரி திக்காகிட்டே வருது. ஃபஸ்ட்டு பாருங்கள் டார்க் ப்ரௌனாக இருந்ததா, இப்போ அடிக்க அந்த கலர் பாருங்கள், சாக்லேட் கலர் வருது பாருங்கள். கையெல்லாம் வலிக்குது, டைட்டாகுது, பண்ண டைட்டாகுது. ஆனால் பாருங்கள் இன்னும் கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது, வெண்ணெய் மாதிரி இருக்கணும், அப்படியே வெண்ணெய் மாதிரி வரணும். ஒரு மாதிரி திட்டாக தெரியுது, அப்படி இருக்கக்கூடாது, வெண்ணெய் மாதிரி வரணும். ஆகுது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணால். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிளெண்டரு அந்த எலக்ட்ரிக் இருக்கும் பாருங்கள், அதை போட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான், ஐஸ் ไอศ க்ரீம் மாதிரி வருது பாருங்கள். ஐஸ் க்ரீம் மாதிரி வருது பாருங்கள். ஐஸ் க்ரீம் மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோதான், 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 ஐஸ் க்ரீம் மாதிரி வருது பாருங்கள்.
இது வந்து சூடாகவும் குடிக்கலாம், சில்லுனும் குடிக்கலாம். சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுங்க. பால் ஊற்றுறேன். இதில் வந்து முக்கால்வாசி பால் ஊற்றிட்டு மீதி வந்து இந்த கால்வாசி வந்து இந்த இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த க்ரீமை அதில் போட்டுடணும். இது எப்படி ஃப்ளோட் ஆகுது பாருங்க, சூப்பராக. பா என்ன க்ரீமியாக இருக்குது, பார்க்க சொல்லி நாக்கு ஊறுது. கொக்கோ கொக்கோ ஒன்றும் பண்ணாது. கொக்கோ இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதையே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, இந்த கோல்டு காஃபி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அதை விட ரொம்ப ரிச்சாக இருக்கும். பாரு அது அந்த ரிச்னஸ் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும், கலக்கணும். அவ்வளோ சீக்கிரம் கலங்க மாட்டேங்குது. அப்போ அந்த அளவுக்கு இது சும்மா திக்காக இருக்குது. ஐஸ்கிரீம் கூட ஈஸியாக கலங்கிடும். இது பாருங்கள், கலங்க மாட்டேங்குது. வாங்க குடிச்சு பார்க்கலாம். பயங்கர ரிச்சாக இருக்குது, ஆனால் கசப்பாக இருக்குது. டார்க் சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ ரிச் காஃபி நான் குடித்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன வயசில் நிறைய காஃபி பைட் சாப்பிடுவேன். பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி பைட் நிறைய இருக்கும். அதே டேஸ்ட்டு, காஃபி பைட் டேஸ்ட்டு. எப்போ பார்த்தாலும் காஃபி பைட் சாப்பிடுவேன். அதே அந்த மெமரி இப்போது வந்துடுச்சு எனக்கு இதை குடித்த உடனே. இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம வந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி எதனா ஒரு ஐட்டம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா.